வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு பார்க்க போறோம். அது எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: மீன் 1 கிலோ கவலை மீன் எடுத்துருக்கேன் நான். புளி இந்த அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து 2 எலுமிச்சப்பழம் அளவு சைஸ் இருக்கும். இதை கரைச்சி வச்சிருக்கேன் நான். தக்காளி 3 தக்காளி, சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க கட் பண்ணி. ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 8 ஸ்பூன் மிளகா பொடி. இந்த 8 ஸ்பூன் மிளகா பொடிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டிருக்கேன், தனியாக வச்சுருக்கேன். இது எதுக்குன்றது சொல்கிறேன். பூண்டு வந்து ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு, வெந்தயம், மஞ்சப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன். இது வந்து பூண்டு ஒரு 20 பல்லு எடுத்துருக்கேன் நான். இது வந்து பூண்டு ரொம்ப நசுக்காதீங்க, லேசாக தட்டுங்க போதும். இந்த அளவு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சாச்சு. இப்போ வந்து இதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட போகிறேன் நான். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த மிளகாப்பொடியும் இந்த சாப் பண்ண பூண்டும் எதுக்குன்றது பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எண்ணெய் காஞ்ச எண்ணெயை வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு 2 ஸ்பூனு எடுத்து இதில் விடுங்க. சூடாக விடணும். அது இந்த மாதிரி சூடாக விடுங்க. எண்ணெயை விட்டிங்கன்னா அது அந்த இதுலேயே ஹீட்லேயே அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடும். கடுகு, வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஓகே, வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு. ஓகே, இந்த மீனுக்கு வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சோம் இல்லையா, 1 ஸ்பூன் மிளகாப்பொடியும் பூண்டும், அதை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஏன் இப்படி பண்ணுறோம்னாக்கா, சில பேர் பச்சையாகவே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அது லாஸ்ட்டாக தான் போடுவோம் நம்ம மீனை. அப்போ அது வந்து பச்சை வாடை வரும், அதனால தான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடுது. மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா குழம்புல போட்டதும் உப்பெல்லாம் இழுத்துரும் மீன். அதனால் வெறும் மிளகா பொடியும் பூண்டு மட்டும் நல்லா சாப் பண்ணி போடுங்க. மீன் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை போட போகிறேன். இதில் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க. காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள். மஞ்சப்பொடி இது கொஞ்சம் பரட்டுவோம் எண்ணெயிலேயே. இந்த மிளகா பொடி போட்டதும் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா காஞ்சிடும், அப்படி கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே பரட்டினீங்கன்னா நல்லா கலர் வரும் குழம்பு. இப்போ வந்து புளி கரைச்சி வச்சிருக்கோம், அதை விட்டுடலாம். இப்போ அதில் இப்போ தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணா விட்டுக்கோங்க. இதில் காரம் புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த புளியிலேயே உப்பு போட்டுட்டேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஓகே, நான் வந்து இந்தளவு வச்சுருக்கேன் குழம்பு. தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா நல்லா கொதிக்கணும். மீன் குழம்பு எப்பவுமே நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் கொதிக்கணும். இப்போ வந்து பூண்டு போடல நான் இது வரைக்கும். ஏன் போடலனாக்கா, எப்பவுமே நான் பூண்டு வந்து வதங்குறப்ப போட மாட்டேன். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கிறப்ப இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. பூண்டை ரொம்ப நசுக்கிடாதீங்க. இந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப போட்டுட்டு இதோட குழம்பு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்கட்டும். ஓகே, 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்ப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுப்போம். தீ வந்து கொஞ்சம் பெருசாக வைங்க. இப்போ சின்னதாக வச்சாக்கா மீன் எல்லாம் உடஞ்சிரும். குழம்பு வந்து ஒரு 6 பேர் சாப்பிடலாம், 6லேருந்து 7 பேர் சாப்பிடலாம்.
நான் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க. பூண்டு வந்து நான் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடுவேன், எண்ணெயில் போட்டு வதக்காம. குழம்பு ரொம்ப மணமாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, கொதி வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.